ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவோட அப்பா கிட்ட யாரா பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பான் நம்ம ஹீரோவை. இவன் தான் அங்கிள் உங்கள் பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும்போது அவருக்குன்னா செம்ம ஷாக் ஆயிருது. அப்படியே ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த காங் இருக்கான்ல, அவன் அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அவனை யாரோ ஒருத்தங்க காரை விட்டு அடிச்சு தூக்கி அவனை கொண்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரன் ஒரு இடத்துக்கு வந்து அவனோட காரை பார்க் பண்ணிட்டு அந்த காங்கு கிட்ட இருந்து அவனோட மொபைலையும் அதுக்கப்புறம் அவன் ஒரு கேமரா வச்சிருப்பான்ல பேனாவில், அந்த பேனாவையும் எடுத்துட்டு போறான். ஸோ இவன் யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு சரியா தெரியல. அப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பிரசன்ட் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட பணக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான்ல, அதான் நம்ம லியானோட கேங்ல பழகுற ஒருத்தன். அவங்ககிட்ட கூட இதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ ஹெல்ப் கேட்டிருப்பான். இந்த மாதிரி லியானோட லாக்கரை நீ வந்து எனக்கு ஓப்பன் பண்ணி கொடு, நான் அதில் போதை மருந்து இருக்கான்னு சொல்லி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்ல. ஸோ அவன் தான் வந்து இப்போ நம்ம ஹீரோவுக்காக அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான், நம்ம லியானோட லாக்கரை. உடனே இவனும் பார்க்குறான் போதை மருந்து ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ நம்ம லியான் வந்து ஜே கூட ஒன்னா இருந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஒட்டியிருப்பான்ல, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி தகிச்சு போயிடுறான். ஏன்னா லியான் கூட இருக்கும்போதுலாம் ஜே ரொம்பவே சந்தோஷமா இருந்திருக்கா அப்படின்றத அவன் நோட் பண்றான். இப்போ கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஊஜினோட வீட்டில் போயிட்டு லியான் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஏன்னா லியானோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அவனோட அம்மா சமைக்க மாட்டாங்க, அவங்க பெரிய பிசினஸ் மேன் அப்படின்றதுனால இந்த வீட்டிலலாம் செஃப்லாம் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் நம்ம ஊஜினோட வீட்டில் அவனோட பேரண்ட்ஸ் தான் சமைப்பாங்க போல, அதனால அந்த டேஸ்ட் வந்து நம்ம லியானுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதனாலே இதுக்கப்புறம் நான் அடிக்கடி இங்கே வந்து சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஊஜின் கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நைட் ஆகுது. நம்ம ஜேவோட அப்பா பார்த்தீங்கன்னா ஜே கிட்ட நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, நீயும் உங்க அம்மா மாதிரியே தான் பண்ற, எல்லார் புத்தியும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பேசிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோ லவ் பண்ணிருப்பான்ல, அதை வச்சு தான் பேசிட்டு இருக்காரு. அப்போன்னு பார்த்து அந்த ரெண்டாவது ஒய்ஃபோட பையன் இருக்கான்ல, அவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவராகவே பேசி விட்டுறான் நம்ம ஹீரோயினை பார்த்து. இவளும் அவளோட அம்மா மாதிரி தான் இருக்கா, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேவோட அம்மாவை பத்தி இவன் பேசும்போது இந்த இடத்துல ஜேவோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. டேய் நீ என்ன ஓவரா வாய் பேசுற, போனா போதுன்னு பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி வேணாலும் அவளை பேசலாம், ஆனா நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துரத்திடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜே கிட்ட சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ அந்த ஸ்காலர்ஷிப் பையனை லவ் பண்ற அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது ஒரு ரூமர் தான் எனக்கு தெரியும், நீலாம் கண்டிப்பாக லவ் பண்ணியிருக்க மாட்டேன். அவனை பார்த்தா உனக்கு பாவமாக இருந்திருக்கும், அந்த கருணையில் ஏதாவது உனக்கு ஃபீலிங்ஸ் வந்திருக்கலாம், ஆனால் அது கூட நம்மள மாதிரியான பணக்காரங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் அவர் பார்த்த ஒரு மாப்பிள்ளை கிட்ட நம்ம ஜேவை கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிற வேலையை பாரு அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பும்போது இவ கரெக்டாக வெளியே வரும்போது இவளோட அந்த ஸ்டெப் மாமோட பையனும் இருக்கான். உனக்கு சந்தோஷமா இருக்குமே, இப்போ அப்பா உன்னால தான் நடிச்சாரு, இதே மாதிரி இந்த இடத்துல இருந்து எனக்கு தொல்லை கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத, முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா இந்த இடத்த எப்படியாவது காலி பண்ணிட்டு போ, நீ இங்கிருந்து போய் தொலைஞ்சாதான் எல்லாமே எனக்கு சொந்தமாக சேரும், போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ஏதாவது அடம் பிடிச்சிட்டு இருந்தா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போறான். ஸோ இவங்கிட்டயும் அந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இருக்கு போல. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே இவனும் வச்சு நம்ம ஜேவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். பட் உண்மையாவே நம்ம ஜேவுக்கு அடிக்கடி ஒருத்தர் மெசேஜ் பண்ணி பிளாக்மெயில் பண்ணுவான்ல, அது இவன் கிடையாது. அப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நம்ம ஜே ஸ்கூலுக்கு போயிட்டு அங்க நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா லாஸ்டா பார்ட்டியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த ஜேவோட அப்பாவை போய் மீட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீலாம் ஸ்காலர்ஷிப் ஸ்டூடெண்ட் தானே, ஒழுங்கு மரியாதையா உன்னோட இடத்துல இருந்துக்கோ, எங்க இடத்துக்குலாம் வரணும்னு நினைக்காத அப்படின்ற மாதிரி மிரட்டியிருப்பாரு. ஸோ அதனால தான் என்னோட அப்பாவை நான் அவமானப்படுத்துறதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஹீரோயின் சாரி கேட்டுட்டு இருக்கும்போது, அதெல்லாம் நான் அப்பவே மறந்துட்டேன், எனக்கு இப்போ உன்னை உண்மையா டேட் பண்ணணும்னு தோணுது, இந்த லியோனுக்கும் அவனோட ஆட்களுக்கும் பயந்துகிட்டு நீ என்ன போலியாலாம் லவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, நீ என்ன உண்மையா லவ் பண்ண, நானும் அதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இவன் பேசுற விதம் இவனோட ஆட்டிடியூட்லாம் பார்க்கும்போது நம்ம ஜேவுக்கு வந்து இன்னொருத்தன் தான் ஞாபகம் வரான். அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அண்ணன் அந்த காங் இருக்கான்ல, அவன் தான். அவனும் இதே மாதிரி தான் வந்து நம்ம ஜே கிட்ட எல்லாம் பேசியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட பேச்செல்லாம் கொடுக்காம நீ ஒழுங்கா இதுக்கப்புறம் என்கிட்ட பழகாமையே இரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி வார்ன் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறா. இப்போ அடுத்தது அந்த கிளாஸ் லீடர் பையன் இருக்கான்ல, அவனை காட்டுறாங்க. இவன் வந்துட்டு அந்த பிரின்சிபல் ரூம், அதான் அவன் அம்மாவோட ரூம் இருக்குல்ல, அங்கிருந்து அப்படியே வெளியே வரான். அப்படியே வரும்போது ஒரு மாதிரி பதற்றத்தோட இருக்கான். அவனோட அம்மாவும் பார்த்துட்டு கேட்குறாங்க என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, நான் மார்க் ஷீட்டு தான் விட்டு போயிட்டேன், அதான் வந்து எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பதற்றத்தோடய அங்கிருந்து போயிடுறான். ஸோ இந்த கிளாஸ் லீடரோட பையன் நடவடிக்கைலாம் பார்க்கும்போது கொஞ்சம் வியர்டா தான் இருக்கு. அவன் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட பேசுவான்ல ஒரு பணக்கார பையன், அவன் கூட வந்து இவன் பேசிட்டு இருப்பான். அந்த நேரத்தில் அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், ஏன்டா நீயும் அந்த ஸ்காலர்ஷிப் பையன் கஹா இருக்கான்ல, அவனும் பேசிட்டு இருந்தீங்க அன்னைக்கு ஒரு ரெஸ்டாரண்ட்ல, நான் பார்த்தேன், நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க போல, எனக்கு இந்த விஷயம் தெரியும், ஆனா நான் இதுக்கப்புறம் இதை யார்ட்டுமே சொல்ல மாட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த கஹாவை பார்க்கும்போது செத்து போனால ஒரு பையன் காங் அப்படின்ட்டு, அந்த பையன் மாதிரியே இருக்கான்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் வருது. என்ன இவனுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியுமா, அவனுக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசுறான் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஹீரோவுக்கு யாரோ ஒருத்தங்க ஒரு வீடியோ அனுப்புறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜேவுக்கு ஒருத்தன் ஒரு வீடியோலாம் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான்ல, அவனே தான். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட பிரதர் அந்த பேனாவை மாட்டிருப்பான்ல, அதில் ரெக்கார்டான ஃபுட்டேஜ் தான் ப்ளே ஆகிட்டு இருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த காங்கை போட்டு எல்லாருமே அடிச்சிட்டு இருப்பானுங்க. லியானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பயங்கரமாக புள்ளி பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால அவன் செம்மையாக கதறிட்டு இருப்பான் வலி தாங்க முடியாம. அந்த வீடியோவை தான் இப்போ நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டான், என்னோட பிரதரை போட்டு எந்த அளவுக்கு கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதை ஒரு இடத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவங்கிட்ட பேசுறதுக்காக நம்ம யாரா வரா, என்ன இப்போ பாரு ஆள் யாருமே இல்லாத இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் நான் வந்தேன், நீ ஜே கிட்ட பழகிறத கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்க,
பண்ணிக்கிறியா? ஏன்னா ஜே கிட்ட நீ பழகினா இதுக்கு முன்னாடி ஒரு பையன் இறந்து போன மாதிரியே நீயும் இறந்து போக வாய்ப்பு இருக்கு. என்ன எல்லாருமே அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? அப்படி என்னதான் ஆச்சு? ஏன்னா அவன் ஜேவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சான். அதனால லியோனுக்கு அது பிடிக்காம போச்சு. பட் இருந்தாலும் அவன் அந்த பையனை கொல்லணும் அப்படின்னு நினைக்கவே கிடையாது. அந்த பையன் இறந்து போனது ஒரு ஆக்சிடென்ட் தான். ஆனா அதுக்கு காரணம் கண்டிப்பா ஜேவா தான் இருப்பா அப்படின்ற மாதிரி இவ வேற வந்து புதுசா இதை குழப்பி விடுற மாதிரி பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்குனா ஒண்ணுமே புரியல. இது அப்பனா என்னோட பிரதர் இறந்து போனதுக்கு காரணம் ஜேவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜே வந்து கிளாஸ்ல இருக்கும்போது அவளுக்கு மறுபடியும் அந்த அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு வீடியோ வருது. அந்த வீடியோல இவ வந்து நம்ம லியோனை லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் கூட ஒன்னாலாம் கிஸ் பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ அதை வந்து யாரோ ஒருத்தங்க ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது அவனோட அப்பா பார்த்தா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது இவ அப்படியே ஒரு மாதிரி கொஞ்சம் டிப்ரெஷனுக்குள்ள போயிடுறா. தலைலாம் சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வெளியே போயிடுறா. அதுக்கப்புறம் அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்ம ஹீரோவும் லியோனும் போயிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அவளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். அவனுக்கு என்னாச்சு, ஏன் அப்படிலாம் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்க ட்ரை பண்ணும்போது அவ எதுவுமே கண்டுக்காம அவனை விட்டு அங்க இருந்து போயிட்டே இருப்பா. அப்புறம் நம்ம லியோனும் பின்னாடி வந்துட்டு ஒரு நிமிஷம் நில்லுடா, ஏன்னா நீ அவ பின்னாடியே போயிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க. அந்த ஜாக்கும் வந்து அப்படியே தடுத்துறான். ஏன்டா இப்பதான்டா நம்ம ஸ்கூல்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்குள்ள இன்னொரு சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிட்ட போல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆமா ஆமா உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்க அந்த பையனை கொண்ட மாதிரி என்னையும் கொல்ல போறீங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது உடனே நம்ம லியோன் ஒரு மாதிரி அவனை பார்த்து டேய் உனக்கு என்ன வேணும், நீ ஏதோ எங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற போல, உன்னோட மோட்டிவ் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா இவன் அவன் ஃப்ரெண்டு ஊஜின் இருக்கான்ல அவன் கூட சேர்ந்து கத்தி சண்டைலாம் போட்டுட்டு இருக்கான். அப்படி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டேய் எனக்கு அந்த கஹாவை பத்தி நிறைய விஷயங்கள் தெரியணும்டா, அவனை பத்தின எல்லா விஷயமும் எனக்கு தெரியணும், ஏன்னா அவன் சாதாரண ஆள் கிடையாது, எல்லாருமே என்னை பார்த்து பயப்படும் போது இவன் மட்டும் என்னை பார்த்து பயப்படவே மாட்டான், அவன் கண்ணில் ஏதோ ஒரு கோவம் இருக்க மாதிரி தெரியுது, நான் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜேவும் ஏராவும் பாத்தீங்கன்னா மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஜே என்ன கேட்டுட்டு இருக்கானா, இதுக்கு முன்னாடி ஒரு வேலை கொடுத்துருப்பால நம்ம ஹெரா கிட்ட, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல எவனோ ஒருத்தன் என்ன பிளாக்மெயில் பண்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கான், அது யாருன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பால, இவ்வளவும் கண்டுபிடிக்க முடியும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்போ என்ன சொல்றானா, அந்த மாதிரி உன்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கவன் யாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா அவன் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கக்கூடிய லொகேஷன் எது அப்படின்னு சொல்லி மட்டும் என்னால ட்ரேஸ் பண்ண முடிஞ்சிச்சு, அவன் வந்துட்டு நம்ம ஸ்கூல்ல தான் இருக்கான், நம்ம ஸ்கூல்ல இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தன் தான் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஜேவும் அது யாரா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நம்ம ஹெரா வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றா, எனக்கு வந்து லியோனை பிடிச்சிருக்கு, இதுக்கப்புறம் நான் அவனை லவ் பண்ண போறேன், ஸோ எங்களோட வழியில நீ வராத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ஓகே அப்படின்னா நான் இதுக்கப்புறம் அவங்க கூட ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அப்பதான் நம்ம கரெக்டாக இருக்க முடியும், நீ லியோனை லவ் பண்ணுறதா இருந்தால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு வந்துடுறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிருது. அப்படியே அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வேற அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்திருப்பாங்கல்ல, அந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே போயிட்டு இருக்கா காரில், ஏன்னா நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டை நம்ம இழந்துட்டோமே அப்படின்ற மாதிரி. அப்புறம் அடுத்து நம்ம லியோனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கான். பட் இருந்தாலும் சந்தேகப்படுற மாதிரி ஒன்றும் பெருசாலாம் எதுவுமே இல்லையே, அப்படி இருக்கும்போது இவன் எதுக்காக நம்மளை எதிர்த்து நிற்கிறான் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோனும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அடுத்ததான் நம்ம ஹீரோ அந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவனை மீட் பண்ணி பேசிட்டு இருக்கான். ஏன்டா என்னடா யாரா வந்து என்கிட்ட வேற மாதிரி பேசிட்டு இருக்கான், ஏதோ லியோன் வந்து என்னோட அண்ணனை கொலை பண்ண வாய்ப்பு இல்லை, அந்த ஜே தான் கொலை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவ சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா, அப்படியே உண்மையா இருந்தாலும் ஜே எதுக்காக என்னோட பிரதரை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கும் ஒண்ணுமே புரியல, எனக்கும் தெரியலடா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜேவோட அப்பா பாத்தீங்கன்னா அவளை ஒரு இடத்துக்கு கூட்டு போறாங்க. அந்த இடத்துல அவளோட வருங்கால ஹஸ்பண்ட் இருக்கான். ஸோ இவன் கூட தான் நம்ம ஜேவை கல்யாணம் பண்ணி வைக்க போறாரு போல. ஸோ அதனால தான் கொஞ்சம் அவங்க பார்த்து பேசிக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு கூட்டு வந்திருக்காரு. பட் இந்த இடத்துல கூட நம்ம ஜேவுக்கு பாத்தீங்கன்னா அந்த போட்டோ வந்து அனுப்பி விடுறான் அந்த பிளாக்மெயில் பண்றவன். இப்போ என்ன போட்டோ அனுப்பிட்டு இருக்கானா, அவ பிரெக்னன்ட் கிட்ட பாத்துருப்பால அந்த போட்டோ தான் அனுப்பியிருக்கான். இதை வந்து நான் லியோனுக்கு இப்போ அனுப்பவா, அவனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரிலாம் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்னதான்டா வேணும், யாரா நீ அப்படின்ற மாதிரி இவ மெசேஜ் பண்ணிட்டு ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கமாகிற ஸ்டேஜுக்கு போறா. அப்படி போறதுக்கு முன்னாடி வேற தெரியாதனமா அந்த கல்யாணம் பண்ண போற பையன் இருக்கான்ல அவன் மேல வாந்தி எடுத்துடுறா. வாந்தி எடுத்தது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா அவ ஸ்கூலுக்கு வரதே இல்ல. நம்ம லியான் ஒரு பக்கம் அவ வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடா இருக்கான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவும் அதே மாதிரி தான் இருக்கான். சோ அதுக்கடுத்து நம்ம எரா இருக்கால அவ பாத்தீங்கன்னா ஜேவோட அந்த ஸ்டெப் மாமோட தம்பியை போய் மீட் பண்றா. அவனை மீட் பண்ணி தம்பி எனக்கு உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு தோணுதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இது நீங்க என் கூட ஃப்ரெண்டா இருக்கீங்களா, நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தங்களை பத்தி ஒருத்தங்க தெரியவே தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி ஃப்ரெண்ட் ஆக முடியும், நம்ம ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் பத்தி ஒருத்தர் தெரியாது தான், இருந்தாலும் நம்ம ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது அதுதான் ஜே அப்படின்னு சொல்லும்போது இவனும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான், எனக்கு ஜேவை பிடிக்காதுன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அது மட்டும் இல்லாம இப்படி பேசுறத பார்க்கும்போது நம்ம ஹேரா நம்ம ஜேவுக்கு எதிராக ஏதோ ஒரு பிளான் போடுற மாதிரி தெரியுது இவன் கூட சேர்ந்து. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஜேவை காட்டுறாங்க. இவ வந்துட்டு அப்படியே ஒரு கடற்கரை ஓரமா இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ இன்னும் கொஞ்ச நாள்ல வெளிநாட்டுக்கு போக போறா, அவ கல்யாணம் பண்ண போறா அந்த பையன் கூட சேர்ந்து. அது வரைக்கும் இவளால எந்தவித பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு லாட்ஜில் பாத்தீங்கன்னா அவளை அடைச்சு போட்டிருக்காரு. ஸோ அந்த லாட்ஜில் இருந்தா இப்போ வெளியே வந்து கடற்கரையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டா. நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது என்ன இப்படி பேசுற, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு நான் 2-3 நாளா ஒரு மாதிரி இருந்தேன், நீ இந்த லாட்ஜில் தான் இருக்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆனா இப்போ வந்தா என்னை பார்த்து சரியா பேச கூட மாட்டேற, உனக்கு என்னதான்
ஆச்சு, ஏன் இங்க இருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, இங்க பாரு நான் எதுவுமே உங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ தேவையில்லாம ரொம்ப உரிமை எடுத்துலாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி இவ்வளவு அவனை அவாய்ட் பண்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பான். இருந்தாலும் அவன் விடாம வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ற மாதிரி பேசிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல அவ டென்ஷன் ஆயிட்டு, டே உனக்கு இப்ப என்னடா வேணும், என்ன ஒருத்தன் வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான், அது யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும் போதுமா அப்படின்னு சொல்லும்போது, இது பிளாக்மெயில் பண்றாங்களா, சரி பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கும்போது, ஒருத்தன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், அதனால தான் அதை வச்சு பிளாக்மெயில் பண்றான் அப்படின்னு சொல்லும்போது, யாரு நீ யாரை பத்தி சொல்ற அப்படின்னு கேட்கும்போது, அவனோட பேரு காங், அவன் ஸ்காலர்ஷிப் பையன் தான், அவன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லும்போது, இந்த இடத்துல நம்ம ஹீரோவுக்கு தூக்கி வாரி போட்டுருது. அது மட்டும் இல்லாம நான் தான் அவனோட பிரதர் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல உண்மையை சொல்லும்போது இவளுக்கும் பாத்தீங்கன்னா தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்படியே ரெண்டு பேரும் ஒரு மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சேம் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம லியோன் வந்து கண்டுபிடிச்சிட்டான், அந்த ஸ்டார்டிங்ல இறந்து போன பையன் காங் இருக்கான்ல, அவனோட பிரதர் தான் நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதை பத்தி நம்ம ஜே கிட்டே சொல்றதுக்காக டைரக்டா அவளை பாக்குறதுக்காக அந்த லாஜிக் போயிட்டு இருக்கான். ஆனா அப்போன்னு பார்த்து நம்ம ஹெரா வேற அந்த இடத்துக்கு வந்து எனக்கு நிஜமாவே உனக்கு பிடிச்சிருக்குடா லியோன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நம்ம லியோன் இந்த பிரச்சனையில இருக்கிறதுனால இவ சொல்றதை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. அப்படியே அங்கிருந்து போயிடுவான். இவளுக்குன்னா ஒரு மாதிரி இருக்குது, என்னடா இது நான் ப்ரொபோஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் என்ன கண்டுக்காம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்ல இருக்கா. ஸோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஃபிளாஷ்பேக் எல்லாம் காட்டுறாங்க. அது என்னன்னா இந்த காங், அதாவது நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கான்ல, அவன் ஸ்டார்டிங்ல அந்த ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் கிரவுண்ட்ல அவங்க கிட்ட பால் வந்திருக்கும். அந்த பாலை நம்ம லியோன் கிட்ட தெரியாம அப்படி தூக்கி அடிச்சிருப்பான். அதனால அவனோட ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கரையா இருக்கும். உடனே அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுருவான். அப்போ உடனே லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஜாக்கு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர்லாம் பார்த்தீங்கன்னா இவனை போட்டு செம்மையா அடிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தால் லியான் மேலே நீ இப்படி பால் அடிச்சிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இவனும் ஒரு பக்கம் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இந்த நேரத்தில் நம்ம ஜே இருக்கால, அவளோட அந்த ஸ்டெப் மாமோட பிரதர் வேற வந்துட்டு அந்த கிஸ் பண்ற வீடியோவை அனுப்பி, நீயும் லியானும் இந்த மாதிரி கிஸ் பண்ணிட்டு இருக்க வீடியோவை அப்பா மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்கோயேன், அவள் தான் உன்னோட கதையே முடிஞ்சிடும். ஏன்னா லியானோட அம்மா கம்பெனிக்கும் நமக்கும் ஆகவே ஆகாது. அதனால உன்னோட அம்மாவை அடிச்சு துரத்துன மாதிரி உன்னையும் அப்பா அடிச்சு துரத்திடுவாரு. ஸோ இதை நான் அப்பா கிட்ட கொடுக்க கூடாதுன்னா உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீ என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது அவ பேர்ல இருக்க ப்ராப்பர்ட்டிஸ்லாம் கேட்கறான் போல. ஸோ இதனால தான் இவ அப்பையிலேருந்து ஒரு மாதிரி அப்செட்டா இருந்திருப்பா. நம்ம லியானை இவ பிரேக்கப் பண்ணிட்டு போனதுக்கான மெயின் ரீசன் கூட இதுதான். அது மட்டும் இல்லாம இவ இந்த மாதிரி சேடா இருக்கிற நேரத்தை பயன்படுத்தி நம்ம காங் இருக்கான்ல, அவன் வந்து அப்படியே கூட கொஞ்சம் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருப்பான். அவன் வந்து இந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறது நம்ம ஜேவுக்கும் பிடிச்சிருக்கும். ஸோ ஒரு நாள் பாத்தீங்கன்னா நம்ம லியோன் இதை வந்து கண்டுபிடிச்சிருப்பான். அப்பத்துல இருந்து அவனை போட்டு செமையா புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க அந்த காங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா நீ ஏன் ஆள் கூட பழகுவ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் புள்ளி பண்ணிட்டே இருந்தவங்க தான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனை சாகடிச்சிருக்காங்க. இப்போ இந்த விஷயம் எல்லாமே நம்ம ஹீரோவுக்கு தெரிய வருது. அதனால விடாம கேட்டுட்டே இருக்கான், சொல்லு அன்னைக்கு காங்குக்கு என்ன நடந்துச்சு, அவன் எப்படி இறந்து போனான், யார் அவனை கொலை பண்ணுது, லியோன் தானே அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரிலாம் இவன் கேட்டுட்டே இருக்கும்போது, லியோன் அதுக்கு காரணம் கிடையாதுடா, அவன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம். ஏன்னா அவன் என் கூட பழகிறத நான் அனுமதிச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி பண்ணதுனால தான் அவங்க எல்லாருமே சேர்ந்து அவனை டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அதனால தான் அவன் இறந்தும் போயிட்டான். எப்படி பார்த்தாலும் உன்னோட பிரதர் காங் இறந்து போனதுக்கு நான் தான்டா காரணம், நான் என்னதான் பிளேம் பண்ணுவேன் அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அப்படின்னா உன் பிரதர் இறந்து போனதை பத்தி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தானே நீ என் கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது, ஆமா நான் அதுக்காக தான் உன் கூட க்ளோஸா பழக ஆரம்பிச்சேன். ஆனா போக போக என்னையே அறியாம எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. தயவு செஞ்சு இன்னும் தெளிவா சொல்லு, அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இவன் விடாம மறுபடியும் அந்த காங் இறந்து போனதை பத்தி கேட்டுட்டே இருக்கும்போது அவ அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அப்போன்னு பார்த்து லியோன் வேற கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சமயம் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். என்னோட கேர்ள் ஃப்ரெண்டையும் நீ டச் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனுக்கு ரெண்டு பேரும் இப்படி மாறி மாறி சண்டை போட்டுட்டே இருக்கும்போது அவளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. அப்படியே மறுபடியும் மயக்கம் போடுற மாதிரி தெரியுது. உடனே நம்ம லியோன் தான் அவளை கட்டி பிடிச்சி கொஞ்சம் ஆறுதலா பேசிட்டு இருக்கான். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவன் அண்ணன் காங் இருக்கான்ல, அவன் சமாதிக்கு போறான். கண்டிப்பா நீ இறந்து போனதுக்கு ரீசன் நான் கண்டுபிடிப்பேன், அதுக்கு காரணமானவங்களையும் நான் பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவன் ஸ்கூலுக்கு போகும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிரின்சிபலும் டீச்சரும் வந்து இவனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு உனக்கு இன்னும் நிறைய ஸ்கூல் இருக்குது, நீ வேணும்னா அங்க கூட போய் படி, உனக்கு எல்லா ஏற்பாடுமே நாங்களே பண்றோம், தயவு செஞ்சு இந்த ஸ்கூல்ல இருக்காத, ஏன்னா நீ இந்த ஸ்கூலோட நிம்மதியை கெடுக்கிற அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நான் என்ன நிம்மதியை கெடுக்கிற மாதிரி பண்ணேன், மத்தவங்க பண்றதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, மத்தவங்க நீ யாரை மென்ஷன் பண்றதுன்னு எனக்கு தெரியுது, ஆனா அவங்களுக்கு இந்த ஸ்கூல்ல ரூல்ஸ் வேற, உன்ன மாதிரியான ஸ்காலர்ஷிப் பசங்களுக்கு ரூல்ஸ் வேற, உன்னை போய் எப்படி நாங்க அவங்க கூட கம்பேர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க இடத்துல பேசும்போது இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ ரெக்கார்ட் பண்ணிட்டான். ஓ அப்படியா, நீங்க பேசின எல்லாத்தையுமே நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நான் இந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே போக முடியாது, இப்போ என்ன பண்ணுவீங்க, ஸோ இதுக்கப்புறமும் நீங்க என்ன வந்து வெளியே அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆடியோவை நான் வெளியே பப்ளிஷ் பண்ணிடுவேன், எப்படி வசதி அப்படின்னு சொல்லி மிரட்டும் போது அந்த பிரின்சிபல் லேடியாலையும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பேச முடியல, அப்படியே சைலண்ட் ஆயிடுது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம லியானும் வந்துட்டு நம்ம ஜே கிட்ட பேச ட்ரை பண்றான். என்ன மன்னிச்சிரு, நீ என்ன சொல்லியிருந்தாலும் நான் வந்து உன்னை விட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் அந்த மாதிரி விட்டுட்டு போனதுனால தானே நீ இப்பெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா நடந்துகிட்டு இருக்க, உனக்கு மயக்கம் கூட வருது இல்ல, நான் தான் உன்னை நல்லா பாத்துக்கணும் இதுக்கப்புறம் உன் கூடவே இருந்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது, ஹே சும்மா ஏதோ நேற்று நடந்த பிரச்சனையில நீ வந்து என்ன காப்பாத்திட்ட அப்படின்றதுக்காக இதுக்கப்புறமும் நான் வந்து உன்னை என் பக்கத்துல வச்சுப்பேன்னு நினைச்சு கூட பார்க்காத, நான் அப்ப சொன்னதான் இப்பயும் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் பிரேக்கப் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் அவங்க வெளியே பார்த்துட்டு போறதா நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அவ மறுபடியும் அதே தான் சொல்லிட்டு இருக்கா. ஸோ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹெரா இருக்கால, அவ வந்துட்டு அந்த ஜேவோட தம்பி கூட பேசிட்டு இருக்கா, அந்த ஸ்டெப் மாமோட தம்பி. எதுக்காகனா நம்ம ஜே பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல அவ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் கூட
கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு போக போறா. அப்படி போறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஏதாவது நம்ம ஒரு பார்ட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த பார்ட்டிக்கான இன்விடேஷனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கா. ஸோ நம்ம ஜேவுக்கு கொடுக்கும்போது நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை தான், பட் இருந்தாலும் இந்த பார்ட்டியில் மட்டும் நம்ம கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நடிச்சிக்கலாம் சரியா, ஏன்னா நீயும் இங்கேருந்து போக போற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இன்விடேஷனை கொடுத்துட்டு போறா. இப்போ அடுத்த நாள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட அந்த பணக்கார ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அவனோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா இந்த பணக்கார ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கூட சின்ன வயசுல ஒன்னா தான் படிச்சிருப்பான். அதுக்கப்புறமேட்டு தான் திடீர்னு பணக்காரனா இருப்பான். எப்படின்னா இவனோட அப்பா வந்துட்டு ஒரு பெரிய பணக்காரர், இவனோட அம்மா பாத்தீங்கன்னா அவருக்கு செகண்ட் ஒய்ஃப் தான், அபிஷியலா கூட கல்யாணம் பண்ணல. அதனால தான் தன்னோட அப்பா ஒரு பணக்காரர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே அவர் கூட சேர்ந்து திடீர்னு இவனும் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். ஸோ இப்போ இவனோட உண்மையான ஐடென்டிட்டி தெரிஞ்ச உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா போட்டு செம்மையான புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஜாக் இருக்கான்ல, அவன் தான் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த ஸ்கூல்லயே பாத்தீங்கன்னா இந்த பணக்காரங்க மட்டும் ஒரு டை போட்டிருப்பாங்க, அந்த டை வந்து இவனும் போட்டிருப்பானா, உடனே இவங்க வந்து கழட்டிடுறாங்க. இந்த மாதிரி டை எல்லாம் பரம்பரை பணக்காரன் தானே போடணும், உன்ன மாதிரி அம்மா வச்சு பணக்காரனானவெல்லாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை பத்தி ரொம்ப கேவலமா பேசி அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்தா அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோவா அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு இந்த ஜாக் ஓவரா பேசிட்டு இருந்திருப்பான்ல, அவனோட காதுகிட்ட வந்து பேசுறான். நீ மட்டும் என்ன பயங்கரமான பணக்காரனா என்ன, லியானோட பேரை சொல்லிக்கிட்டு இந்த ஸ்கூல்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை டார்ச்சர் பண்ற சில்ற பையதானே நீ அப்படின்ற மாதிரி அவனை கொஞ்சம் அவமானப்படுத்துற மாதிரி பேசும்போது அவனுக்கும் கோவம் வந்துடுது. அப்படியே எல்லாருமே பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாருமே அடிச்சு போட்டுட்டு இந்த பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கான்ல அவங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், என்ன மன்னிச்சிருடா, நீ என் கூட பழகிற விஷயம் தெரிஞ்சதுனால தானே இப்போ உன்னோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சு உன்னை இப்படி அடிச்சிட்டு இருக்காங்க, என்ன மன்னிச்சிருடா, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்கறான். இதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்னடா ஆக போகுது, என்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இதுக்கப்புறம் அதை வச்சு என்ன செம்மையா டார்ச்சர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கான். நான் உன்னை காப்பாத்துவேன்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் பேசிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தன் பயங்கரமா ஹேக் பண்ணிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அவன் வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா கேமரா ஃபுட்டேஜுமே வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம ஒரு சில முக்கியமான ஃபுட்டேஜஸ் எல்லாம் இதுல நம்ம காட்டுறாங்க. அதாவது நம்ம லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஜாக் வந்து ஸ்கூல்ல ட்ரக் சப்ளை பண்ணிட்டு இருப்பான், அந்த வீடியோவையும் இவன் வச்சிருக்கான். அதுக்கப்புறமேட்டு நம்ம லியானோட ஃப்ரெண்ட் அந்த ஊஜின் இருக்கான்ல, அவன் வந்து அவன் கிளாஸ்ல இருக்கக்கூடிய டீச்சரே கரெக்ட் பண்ணி அவங்க கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, அதையும் பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஜேவுக்கு அந்த பிளாக்மெயில் பண்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் அனுப்பியிருப்பான்ல, அது அனுப்பினதும் இவன் தான், அது வேற யாரும் கிடையாது, அந்த பிரின்சிபலோட பையன் லீடர் இருக்கான்ல அவனே தான். ஏன்டா பார்க்க பாவமா இருந்துட்டு நீயாடா இவ்வளவு வேலையும் பண்ண அப்படின்ற மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இவன் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான் அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியல. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜே வந்துட்டு ஹீரோ மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. என்ன பிளாக்மெயில் பண்றவன் யாருன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கணும், எனக்கு தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் எதுக்காக இந்த விஷயத்துல உனக்கு ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நானும் அவனும் ஒன்னா இருக்க வீடியோவை அவன் பப்ளிஷ் பண்ணிடுவேன்னு சொல்லி பயம் கொடுத்துட்டு இருக்கான். அந்த வீடியோ மட்டும் வெளியே வந்துச்சுன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்னோட மானம் மட்டும் போகாது லியானோட மானமும் சேர்ந்து போகும் அப்படின்னு சொல்லும்போது ஓ இந்த விஷயத்துல அவனுக்கு நான் வேற ஹெல்ப் பண்ணணுமா, ஆல்ரெடி என் அண்ணன் இறந்து போனதுக்கே அவன் தான் முக்கியமான காரணம், நீ என்னோட அண்ணன் லவ் பண்ணிருக்கலாம் சரி ஓகே, அதுக்காக அவனும் அவனோட ஆட்களும் எதுக்காக என்னோட அண்ணனை போட்டு புள்ளி பண்ணாங்க, என்னதான் என்னோட அண்ணன் இறந்து போனதுக்கு நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் என்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, இது எல்லாத்துக்குமே காரணம் லியானோ அவனோட ஃப்ரெண்ட்ஸும் தான், ஸோ என்னால உனக்கு இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். பட் இருந்தாலும் அவள் அழுதுகிட்டே கெஞ்சிரா, தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, இந்த விஷயத்துல உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த சீன்ல நம்ம ஹேரா பாத்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு போவா. அந்த நேரத்துல அவளோட வீடு முழுக்க நிறைய பேப்பர்ஸ் ஒட்டி வச்சிருக்காங்க. ஸோ இது என்ன பேப்பர்ஸ்னா இவளோட அப்பா ஏதோ கடன் வாங்கியிருப்பாரு போல, ஆனா அதை அடைக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடன் கொடுத்தவங்க இந்த மாதிரி பேப்பர்ஸ்லாம் வந்து ஒட்டிட்டு போயிருக்காங்க, இந்த பொருள் எல்லாம் நாங்க ஜப்தி பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஸோ இதனால அவளோட அம்மாவும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி சேடா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்படியே ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கா அவ அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு. இப்போ அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜே அவ கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையன் கூட சேர்ந்து வெளிநாட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பா, ஏன்னா அவளோட அப்பா தான் எல்லாமே ஏற்பாடு பண்ணிருக்காங்கல்ல. ஆனா இந்த பக்கம் என்னன்னா அவ வெளிநாட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹேரா பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணிருப்பாள்ல, அந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துக்கு எல்லாருமே வந்திருக்காங்க, ஸ்கூல்ல இருக்க பெரிய பெரிய பணக்காரங்களும் சரி ஏழைகளும் சரி எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஹெரா ஒரு மாதிரி இருக்கிறத ஊஜி நோட் பண்ணிட்டு என்ன நீ ஒரு மாதிரி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இல்லையே நான் நல்லா தான் இருக்கேன், கொஞ்சம் ட்ரெஸ்லாம் நார்மலா பண்ணிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த பார்ட்டிக்கு அந்த லீடர் பையன் இருக்கான்ல அவனும் வந்திருப்பான். அவன் ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கும்போது அவனுக்கு யாரோ ஒருத்தங்க மெசேஜ் பண்றாங்க, உனக்கு அந்த வீடியோஸ்லாம் எங்க இருந்துடா கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தவொன்னே அவன் ஒரு மாதிரி பதறிட்டு இருக்கான், யாரா இது எப்படா என்ன கண்டுபிடிச்சான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பதறாத நான் தான் மெசேஜ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஸோ இவனுக்கு நான் ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டுருச்சு, நான் தான் இந்த மாதிரி பிளாக்மெயிலாம் பண்ணேன்னு இவனுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதையும் நம்ம ஹீரோவே சொல்றான். எனக்கு ஆக்சுவலா உன் மேல சாதாரணமாக தான் ஒரு டவுட் இருந்துச்சு, என்னோட அண்ணன் கல்லறைக்கு நான் போயிருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்பின்னரை பார்த்தேன், இதோ இந்த ஸ்பின்னர் தான் அது, என்னடா இது இந்த ஸ்பின்னரை நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு உன்னோட பேக்ல நீ இதை மாட்டிருந்த, நீ எதுக்காக இந்த ஸ்பின்னர் போயிட்டு அவனோட சமாதியில வச்ச, உங்க 2 பேருக்கும் என்ன சம்பந்தம், நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா என்ன, அதுவும் இல்லாம உன்னை பத்தி சந்தேகப்பட்டு நான் அந்த பணக்கார ஃப்ரெண்டு கிட்ட விசாரிச்சு பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அவங்ககிட்ட நீ இதுக்கு முன்னாடி பேசியிருந்தியாமே, என்ன பார்க்கும்போது காங் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ அதை சந்தேகப்பட்டுலாம் பேச கிடையாதுன்னு நினைக்கிறேன், நாங்க 2 பேரும் பிரதர்ஸ் அப்படின்றது உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு போல, அது மட்டும் இல்லாம நீ தானே எனக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் சென்ட் பண்ணிருக்க, என்னோட பிரதர் அடி வாங்கிட்டு இருந்த அந்த வீடியோஸ் எல்லாமே, ஸோ அந்த வீடியோஸை பத்தி தான் நான் இப்போ உங்ககிட்ட கேட்டேன், ஆனா நீ பதறினதை வச்சு பார்க்கும்போது நீ இன்னும் நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி தெரியுது, அப்படின்னா
ஜேவுக்கு அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பி பிளாக்மெயில் பண்றதும் நீ தானே, நீ ஏன் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் அனுப்பி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற ரீசன்லாம் எனக்கு தேவையே கிடையாது, உங்ககிட்ட இன்னும் இந்த மாதிரி எவ்வளவு வீடியோஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறத நம்ம அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். பாய்.